வணக்கம். என் பெயர் தனீஷ். நான் 4ஆம் வகுப்பு பிரிவில் பயின்று வருகிறேன். இப்பொழுது நான் கூற வந்த தலைப்பு திருக்குறள் கதைகள். திருக்குறள். என்ன செய்தார் ஒருத்தர், அவர் நான நன்னியும் செய்திகளோ. இதனின் கதை. ஒரு ஊர்ல ஒரு விவசாயம் தான். இந்த விவசாயியோட வீட்டில் பாம்பு தொல்லை நிறைய இருந்துச்சு. அதுக்காக ஒரு நாய்க்குட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டான். அந்த நாய்க்குட்டியை அவன் வீட்டில் இருக்கிறான் பையன் அடிச்சுக்கிட்டே, எப்பவும் பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். கிட்ட வரும்பொழுதெல்லாம் அதை தள்ளி விட்டுட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் ரோட்டில் விளையாண்டுருக்கும் போது திடீர்னு ஒரு குட்டி பாம்பு அவனை கொத்த வந்துச்சு. அப்போ அவன் ஆண் கத்தனங்காட்டி அந்த நாய்க்குட்டி ஓடி அவனை காப்பாற்றிடுச்சு. அந்த பாம்பை கடிச்சு கொதறி தூக்கி வீசிடுச்சு. அப்போ அவன் அந்த பாம்பை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்குறான். அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் சுற்றி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுமான்னு கேட்டபோது, நீ ஒரு பாம்பு கொத்த வந்துச்சு. அப்போ நீ அடிச்சுட்டே இருக்கிற அந்த நாய்க்குட்டி தான் காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த நாய்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் அந்த நாய்க்குட்டியோட ஒற்றுமையாக இருக்கிறான். இதனின் பொருள், மற்றவர்கள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் செய்தாலும் நாம் அவங்களுக்கு அவங்க வெட்கப்படுற அளவுக்கு ஒரு நல்லது செய்தால் அதே மிகப்பெரிய தண்டனை ஆகும். நன்றி, வணக்கம்.